உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வெரி ட்ரெடிஷ்னல் ரெசிபி மோகன் லாடு. ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் அவசியம் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டான மோகன் லாடு. அதுக்கு முதல்ல ஒரு கப் இது போல் ஒரு கப் வந்துட்டு மைதா மாவு, சின்னதாக ஒரு பிஞ்ச் உப்பு, அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பூரி மாதிரி, தட் இஸ் அந்த பூரியாக பொரிக்கிறதுக்கு நம்ம உருண்டைகளாக செய்வோம் இல்லையா, அது மாதிரி இதை நல்லா கலந்து கம்ப்ளீட்டாக பிசைஞ்சு கொடுத்து, இந்த பூரி மாவு பிசைகிற பதத்தில் பண்ணி கொடுத்து ஒரு 5-7 நிமிஷம் அதை அப்படியே விட்டுட வேண்டியது தான். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் கிடையாது. இதை அப்படியே நல்லா கலந்து கொடுத்து பிசைஞ்சு எடுத்து ஒரு 5-7 நிமிஷம் விட்டுருவோம். பாருங்கள், இப்போ நல்ல ஒரு அளவான தண்ணியை விட்டு நாம் இதை பூரி மாவு மாதிரி பிசைஞ்சிருக்கோம். இப்போ பூரிகளாக இடுறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். இதே சப்பாத்தி அப்படின்னாக்கா கொஞ்சம் தளர்வாக தண்ணியை விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துருப்போம். வேற பூரிங்கும் போது இந்த லெவல் போதும். அதனால் இதை அப்படியே வச்சு ஒரு 5-7 நிமிஷம், ரொம்ப சில சமயம் உங்களுக்கு வேணும்னா ஒரு 10 நிமிஷம் கூட அலோவ் பண்ணுங்கள். பட் 5 to 7 minutes இனஃப், மோர் தேன் இனஃப். ஸோ நம்ம இதை அப்படியே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு டம்ளர் அந்த மைதா மாவை எடுத்து நம்ம அளவான தண்ணி விட்டு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கு அதே அளவில் 3/4 டம்ளர் சர்க்கரை, அதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 10 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆயாச்சு. இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நல்ல உருட்டி பூரியாக இட்டு வந்துடலாம். இந்த பிசைஞ்சு வச்ச மாவு எல்லாத்தையும் உருண்டைகளாக உருட்டியிருக்கோம். நம்ம உருட்டி வச்ச அந்த மைதா மாவை போட்டு கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உருண்டைகளை இது போல் பூரியாக இட்டு வச்சாச்சு. இந்த பக்கம் நல்ல ஒரு எண்ணெயும் நெய்யுமா கலந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ அதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப செவந்துடக்கூடாது, ஆனால் வெந்தும் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு பூரியாக நம்ம போட்டு இது போல் பொரித்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்ல எண்ணெய், தட் இஸ் அந்த எண்ணெயும் நெய்யுமா சூடாக தான் இருக்குது. இது வந்து ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ நம்ம வந்து அந்த கடலை எண்ணெய் அல்லது அந்த மாதிரி எண்ணெய்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் இஸ் ஓகே. அது மாதிரி இருக்கிறதுல இது போல் நாம் இதை நல்ல தட் இஸ் பொரிஞ்சிருக்கணும். அதே சமயத்தில் இதோட கலர் வந்து ரொம்ப ரெட்டாவோ அல்லது ரொம்ப ஒரு தீஞ்ச மாதிரி ஆயிடக்கூடாது. இப்போ அடுத்த ஒரு பூரியை பொரித்து எடுத்துடலாம். இது போல் போட்டுட்டு லைட்டாக டிப் பண்ணி விட்ருங்க. அது நல்ல ஓரளவுக்கு பொரிஞ்சாப்பில் வந்துடும். இப்போ அதை வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம் மாற்றி இந்த கேஸை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிக்வயர்டு லெவல் ஆஃப் கலர், அந்த ஒரு ஃப்ரைடு ஃப்ரைட் லெவல், அது எல்லாமே கிடைக்கும். முதல்ல எண்ணெய் சூடாகிறதுக்கு நல்லா ஹையில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு மீடியமில் வச்சு இது போல் கொண்டு வந்துட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு, இப்போ கடைகளில் போய் பால் ஸ்வீட்டு அந்த மாதிரிலாம் வாங்குகிறோம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இதெல்லாம் வந்து வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக, நமக்கு எந்த ஆயில் நமக்கு எப்படி வேணுமோ அது போல் ஒரு சுவையாகவும் சத்தாகவும் நம்ம பண்ணி சாப்பிட முடியும். அதனால் இது போல் உணவுகள்லாம், இது போல் ரெசிபீஸ், இது போல் ஸ்நாக்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம அவசியம் ட்ரை பண்ணி நம்ம பண்ணும்போது ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ளஸ் சுகாதார முறையில் பண்ணக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு நல்ல பூரி உப்பலாகவும் அதே சமயத்தில் நல்ல கிறிஸ்பியாக நல்ல ஒரு ஃப்ரைடாக பாருங்கள். இந்த கோல்டன் கலர் தான் மேக்ஸிமம் லெவல். செய்யும்பொழுதே நம்மளுடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்துட்டு நல்ல விதமாக வரும்பொழுது நம்ம மனசுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஹாப்பினஸ், இட் நீட்ஸ்
நோ செல்ஃப் எக்ஸ்ப்ளனேஷன், தனியாக ஒரு டிஸ்கிரிப்ஷனே தேவை கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம நல்லா பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுடைய இது வந்துட்டு ரெசிபி நல்லா வருது, நமக்கு நல்லா பண்ணிகிட்ருக்கோங்கிற ஒரு ஹாப்பினஸ்ஸே வந்து நமக்கு இன்னும் ஒரு சிறப்பான படி எல்லா செயல்களையுமே செய்யறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைஃப்பில் இதுன்னே இல்லைங்க, எந்த ஒரு செயலையுமே நம்ம அதோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து செய்யும்போது நமக்கே நாம் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு ஆக்சுவல் திங். இப்போ இந்த மோகன் லாடு செய்யறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு இந்த பூரிகளை பொரித்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு போய்க்கலாம். இப்போ இந்த அப்பளம் பால் இந்த பூரிகள்லாம் பொரிச்சிருக்கோம் இல்லையா, இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது தான். நம்ம பொடிச்சு வந்த சர்க்கரையில் ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் நெய்யில் பொரித்த முந்திரி பருப்பை உடச்சி போட்டாச்சு. இந்த அப்பளமாக பொரித்து எடுத்துருந்தோம் இல்லையா பூரியா, ஸோ அதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி அதையும் கொண்டு வந்தாச்சு. இதில் இந்த பொடி பண்ணின சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே இதுலேயுமே கொட்டிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா கிளறி கொடுத்துருவோம். இதில் நல்ல உருக்கின நெய், கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப், அந்த டம்ளர் எடுத்தோம் இல்லையா அதாலேயே ஒரு 1/4 டம்ளர் நல்ல உருக்கின நெய்யும் எடுத்து இதில் விட்டுறாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக ஈஸியாக நம்மளால் உருட்டிட முடியும். சாப்பிட்டு பார்த்தா அவ்வளவு டேஸ்ட்டு. இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக வீட்டிலையே எவ்வளவு ஈஸியாக நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் வந்து மேட்ச்லெஸ் டேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது போல் ரொம்ப நல்ல நல்ல ரெசிபீஸோட நம்ம சேனலில் உங்கள் எல்லாரையும் அடிக்கடி சந்திக்க போகிறோம். இந்த டேஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த மோகன் லாடு அப்படின்றதெல்லாம் நம்ம கடையில் போய் சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.